வசனம் சொல்லுது, மனுஷர் காண வேண்டும் என்று சில பேர் ஜெபம் பண்ண விரும்புவார்கள். ஆண்டவர் சொல்லிட்டா அவன் பலனை அப்பொழுதே அவன் பெற்றுக்கொண்டான். என்ன பலன்? நீ மனுஷன் பார்க்கணும்னு தானே ஜெபம் பண்ண, மனுஷன் பார்த்துட்டான், முடிஞ்சு போச்சு, அதான் அதுக்கு பலன். ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வார்த்தைகள், வார்த்தை ஜாலங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணும்போது வார்த்தையில நிறைய எதுகை மோனை கவிதை போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வசனம் சொல்லுது ஒன்றும் இல்லை. ஜெபம் பண்ண விரும்புறியா? எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க ஆண்டவர். உனக்கு ஏதாவது பேசணும்னு விரும்புறியா? ஸ்தோத்திரம். உன் அறை வீட்டுக்குள்ள போ. ஆனால் காணக்கூடாத தேவனை, அதான் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாங்கிறத ஆங்கில வேதாகமத்தில் அன்சீன் காட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காணக்கூடாத தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் நீ அந்தரங்கத்தில் வேண்டிக் கொள்ளுகிற பொழுது அந்த அறையில உன்னை பார்க்கிற கர்த்தர் உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கண்டிப்பா கொடுப்பாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இதை சொல்லுகிறவர் வாக்கு மாறாத கர்த்தராய் இருக்கிறார். அந்தரங்கத்துல உன் ஜெபத்தை பார்க்கிறவர். அந்த அந்தரங்க ஜெபத்துல அநேக நேரம் வார்த்தைகள் இருக்காது. ஸ்தோத்திரம். அந்த அந்தரங்க ஜெபத்துல அநேக நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கான எந்த காரியங்களும் நம்முடைய வாயிலிருந்து வராது. அந்த அந்தரங்க ஜெபத்துல சில நேரம் உதடுகள் மாத்திரம் துடிக்கும். ஸ்தோத்திரம். சில நேரம் பேச விரும்புகிறதே வாயில வராது. சில நேரம் கண்ணீர் மாத்திரம் கொட்டிக்கொண்டே இருக்கும். ஆனா இருதயத்தை சோதித்து பார்க்கிறவர் அந்த ஜெபத்திற்கு பலன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார்.